கிட்டத்தட்ட 23 கண்டிஷன்ஸ் எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுவரைக்கும் நாங்களும் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸு மற்ற எந்த ஒரு சுற்றுப்பயணத்திலும் வேறு எந்த கட்சியினருக்கும் விதித்திருக்கார்களா என்று பார்த்தோம். அது மாதிரி இல்லை. அதில் ஒரு சில விஷயங்கள் நான் இங்கே சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போட்டிருக்கிற அனைத்து கண்டிஷனும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வேறு எந்த கட்சியினருக்கும் இதுவரை போட்ட மாதிரி தெரியவில்லை. அதில் ஒரு சில விஷயங்கள் நான் இங்கே காட்ட விரும்புகிறேன். என்னென்னா, அதில் இன்றைக்கி எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஒரு அறிவிப்பு வந்திருக்கும். அதில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்கள், மாணவிகள் யாரும் இதில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு. இது எங்களுடைய முதல் மாநாட்டிலிருந்தே எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளரும் சரி, எங்கள் கட்சி சார்பாகவும் சரி, இந்த மாதிரியான அறிவிப்புகள் இது மாதிரியான ஒரு கூட்டங்களில் பெண்களும் கர்ப்பிணி பெண்களும் மாணவர்களும் வரதை தவிர்க்க வேண்டும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். எந்த இடத்திலும் எங்களுடைய தலைவர் இந்த மாதிரியான பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு இது முதல் நாள்லேருந்து என்ஷூர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நேற்று இந்த கொடுத்த கண்டிஷன்ஸில் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, பெண்கள் மற்றும் பெரியவர்கள் வருவதை கூட்ட நெரிசல் சிக்கிக்கொள்ளா வண்ணம் எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்கு நான் இங்கே சுட்டி காட்டேன்னா, இப்போ எங்களுடைய உள்ள அரங்குன்னு வச்சுக்கோங்க, எங்களுடைய இன்சைடு உள்ள அரங்கு கூட்டங்கள் கண்டிப்பாக நாங்கள் இது மாதிரியான விஷயங்களை என்ஷூர் பண்ண முடியும். அதே நேரத்தில் இது எங்களுடைய மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள்லாம் கண்டிப்பாக அங்கே உள்ள வருபவர்களை நாங்கள் பார்க்க முடியும், தவிர்க்க முடியும். ஆனால் இது ஒரு சாலையில் நடக்க போகிற ஒரு சந்திப்பு. கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர்லேருந்து 25 கிலோமீட்டர் வரைக்கும் எங்களுடைய தலைவர் திருச்சியை சுற்றி மட்டும் ட்ராவல் செஞ்சு போகிற ஒரு சந்திப்பு. ஸோ இந்த சந்திப்பில் இங்கே சாலை மார்க்கமாக வருபவர்களை நாங்கள் எப்படி தடுக்க முடியுன்றது தெரியலை. கண்டிப்பாக இன்று இதையெல்லாம் பேஸ் பண்ணி, இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி எங்களுடைய கட்சி சார்பாக இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அறிவிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளருடைய இதில் இன்றைக்கி அறிவிப்பாக கொடுத்துருக்குறோம். இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் சுட்டி காட்டணும். என்னென்னா, கையில் குச்சி, கம்பு மற்றும் பிற ஆயுதங்கள் எதையும் வைத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் குச்சி, கம்புனா என்னென்னா கொடி, ஒரு கட்சியோடைய கொடி வைத்திருந்தாலும் அது குச்சி தான், அது கம்பு தான், அந்த கொடி எடுத்தாலும் கம்பு தான். ஸோ இது மாதிரியான கண்டிஷன்ஸு வேறு எந்த கட்சிக்கும் போட்டிருக்காங்க. நாங்களும் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தோம். இதில் கடைசியாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது என்னென்னா, இதில் எந்தவித விதிமுறைகள், ஏதாவது ஒரு விதிமுறைகளை மீறப்பட்டால் எந்த நேரத்திலும் இந்த பயணம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி காவல்துறையால் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்கிற அனைத்து கண்டிஷன்ஸையும் நாங்கள் ஒரு வழிகாட்டுதலாக எங்களுடைய கட்சியினருக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, கண்டிப்பாக சந்திக்க எங்களுடைய தலைவரை பார்க்க வர பொதுமக்களுக்கும் சரி, நாங்கள் இதில் வழிகாட்டுதலாக இப்போ சற்று நேரத்திற்கு முன்னால் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறார். ஸோ இது கண்டிப்பாக இது ஒரு ஏழை மக்களின், ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் பயணத்தின் எல்லா விதமான முட்டுக்கட்டைகளையும் இந்த அரசு போடுகிறது. இந்த 23 கண்டிஷன்ஸும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த கட்சியினருக்கும் இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் போட்டதில்லை. ஏதோ இது அறிவாலயத்தில் ஒரு சின்ன கமிட்டி உட்காந்து, இல்லை அறிவாலயத்தில் ஒரு கமிட்டி உட்காந்து ஒரு வாரமாக டிசைன் பண்ணி இப்படி ஒரு 23 கண்டிஷன்ஸை போட்டாங்களான்னு தெரியல. வேறு எந்த கட்சிக்கும் இது மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் போடல. நாங்கள் அதே நேரத்தில் மற்ற கட்சிக்கு கொடுக்கப்பட்ட, இப்போ சமீபத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். ஸோ அதோடைய கண்டிஷன்ஸை மற்ற மாநகராட்சியில் இல்லை நகராட்சியில் கொடுக்கப்பட்டதை எடுத்து பார்த்தோம். அதுவும் என்னிடம் இருக்கிறது. நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சவுடன் நான் அதையும் உங்களிடம் தருகிறேன். ஸோ அதுலேயும் கடைசியாக ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்குறாங்க. எந்த கண்டிஷனும் இல்லை. நான் அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் சுட்டி காட்டுறேன். அதாவது, பிரச்சாரத்திற்கு வரும் கூட்டத்தினை கட்டுப்படுத்த தகுந்த பாதுகாப்பு வழிமுறைகளை தாங்களே ஏற்படுத்திக் கொள்ளும்னு அதிமுகவுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, வருகிற 2 சக்கர, 3 சக்கர, 4 சக்கர வாகனங்களை போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதிகள் நிறுத்த வேண்டாம், இல்லாத பகுதிகள் நீங்கள் நிறுத்திக்கொள்ள சொல்கிறாங்க. என்ன கிட்டத்தட்ட, அதாவது திமுகவின் முழு ஆதரவோடு பாஜகவின் கூட்டணி கட்சியாக இருக்கும் அதிமுகவிற்கு திமுகவின் முழு ஆதரவோடு நடக்கிறது அதிமுகவின் கூட்டங்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு முடிந்த அளவு எல்லா வகையிலான முட்டுக்கட்டையும் போடுகிறார்கள். இந்த அதிமுக கொடுக்கப்பட்ட கடிதத்தில் ஒன்றே மட்டும் அவங்க குறிப்பிடல. என்னென்னா, உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள், உங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் தான் போடல. மற்றபடி அனைத்தும் அவர்களுக்கு சாதகமான கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு எந்தவித நெருக்கடியும் அதிமுகவுக்கு கொடுக்கப்படவில்லை. இதே தான் நாங்களும் எங்களுடைய கண்டிஷன்ஸை நான் உங்களுக்கு இது பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்ச பிறகு கொடுக்குறோம். ஆனால் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியினருக்கு எந்த வகையிலும் காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். காவல்துறை கொடுத்துள்ள அனைத்து
வழிகாட்டுதலையும் நாங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து இந்த பயணத்தை கண்டிப்பாக எந்த வழியிலும் கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் எதுவும் மீறப்படாது. எங்களுடைய கட்சியினர் அனைவரும் அதை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் வழிகாட்டியிருக்கிறார். எங்களுடைய பொதுச்செயலாளர் அதுக்கேற்ப இன்றைக்கி வழிகாட்டுதலையும் வெளியிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் தமிழக மக்களின் ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும். ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் அடுத்த 3 மாத சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும். எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் தமிழக ஒட்டுமொத்த மக்களின் ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் இந்த சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.